நான் ரொம்ப சுமாராக படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஐசிஎஸ்சி சிலபஸ் நான் படித்தது. அப்போ மெட்ரிகுலேஷன் புதுசாக ஒரு சிலபஸ் அறிமுகப்படுத்தப்படுது. உடனே பள்ளிக்கூடம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமாராக படிக்கிறவன் எல்லாம் ஈஸியாக படிக்கணும். சுமாராக படிக்க என்ன அர்த்தம்? அவன் பிரமாதமாக இல்லை அப்படின்னா ஐசிஎஸ்சி சிரமம், அதனால மெட்ரிகுலேஷனுக்கு மாறிக்கலாம் அப்படின்னோடனே மெட்ரிகுலேஷனை ஈஸியாக படிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி பெருவாரியாக எல்லாரும் 9ஆம் வகுப்பில் மெட்ரிகுலேஷனுக்கு மாறுறோம். அதில் நான் ஒரு ஆள். மெட்ரிகுலேஷனுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், படிக்காமலாம் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. படிக்கும்போது ஐசிஎஸ்சியில் இருந்துக்கலாம். ஏன்னா ஐசிஎஸ்சியில் மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. மெட்ரிகுலேஷனில் முதல்ல மாறுது, எல்லாத்தையும் டெஃபினேஷன் தவிர்த்து ஏகப்பட்டது மனப்பாடம் பண்ண வேண்டியது. நமக்கு மனப்பாடம் பண்ணிய பழக்கம் இல்லை. 12 வருஷமாக அந்த ஐசிஎஸ்சியில் படித்த படிப்போட குறைஞ்சிருச்சு. அப்போ நம்பியது என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. என் தந்தையை பொறுத்தளவில் படித்தா போதும், நம்ம படிக்கலை, தலைமுறை படிக்கிறான் வீட்டில், ஓகே பரவாயில்ல. திரும்ப திரும்ப என் தந்தை எனக்கு சொன்னது, ரொம்ப சிரமப்படாத, 60 மார்க் எடு போதும் அப்படிம்பாரு. நான் பெருசாக நல்லா பிரமாதமாக மார்க் வாங்குறத பற்றி பின்னாடி ஓடாமதுக்கு முக்கியமான காரணம் என் தந்தை தான். 60 மார்க் போதும்னு சொல்லியிருப்பார். இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது 10வது வந்துட்டேன். 10வது வந்தால் பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதும் போது அப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தனியாக கட்டணும். கட்டி அனுப்பணும். அனுப்பி எங்கள் பள்ளிக்கூடத்தில் இத்தனை பேர் 10வது எழுதுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க இல்லையா, அப்படி முறை இருந்துச்சு. அப்போ 60 ரூபாய் என்னமோ கட்டணும் 10வது படிக்கிறதுக்கு. 60 ரூபா கட்ட நான் முடிவு பண்ணேன், நம்ம மேத்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் படிக்கிறோம், இந்த வருஷம் 10வது எழுது நான் ஃபெயிலாக போயிடுவோம், அதுக்கு பதிலாக அந்த மேத்ஸை நல்லா படித்து அடுத்த வருஷம் எழுதிக்குவோம் 10வது, என்ன அவசரம் இந்த வருஷம் எழுதணும்னு அப்படின்ட்டு சொன்ன. ஒரு 60 ரூபா மிச்சம், கட்ட வேண்டாம் தேவையில்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு என் தந்தைகிட்ட போய் இந்த வருஷம் நான் பரீட்சை எழுதலை அப்படின்னு. அவர் வேலை பார்த்துருந்தவர். ஏன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னோடனே என் வீடு எப்பொழுதும் எல்லாவற்றையும் பேசலாம் பெற்றோர்களோடு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னாரு. 10வது படிக்கணும் 15 வயசில். நான் சொன்னேன், நான் ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு. ஓ அதனால அப்படின்னாரு. எனக்கு அதனாலன்னு கேட்டோன்னு அடுத்த கேள்வி பதில் சொல்லி என்ன சொல்கிறேன்னு தெரியல. 15 வயசில் ஒரு பரீட்சை நடக்க போகுது, அந்த பரீட்சை எழுத நான் ஃபெயிலாக போக போகிறேன், அதனால வேண்டான்னு சொல்கிறேன் என் தந்தைகிட்ட போய். என் தந்தை ஆமான்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு அதனால அப்படின்னாரு. அதனால அப்படின்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி பேசாமல் நின்று ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னேன். ஃபெயிலாக போயிடுவேன்னு சொல்லிட்டியே, அதனால என்ன அப்படின்னாரு. இல்லை அதனால பணம் கட்டி பரீட்சை எழுத வேண்டாம்ல அப்படின்னு. ஃபெயிலாக போகிறதுக்கும் பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அந்த வயசில் என்னன்னு புரியாமல், இல்லை அந்த 60 ரூபா நட்டம் தானே அப்படின்னேன். உறுதியாக ஃபெயிலாக போகிறோம், அதுக்கு இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும், இந்த 60 ரூபா நட்டம் தானே அப்படின்னேன். 60 ரூபா நட்டம் எனக்கு, உனக்கு என்ன நட்டம்னாரு. 60 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு தான் நட்டம் 60 ரூபா, உனக்கு என்ன நட்டம்னாரு. நான் பேசாமல் நின்னேன். இல்லை ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு. போ அப்படின்னாரு. ஃபெயிலாக போனால் என்னடா அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் முதல்ல தோணுச்சு, ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னு. இந்த உலகம் ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு, தோத்துறாதுன்னு. அப்போ தோக்குறவன் என்னடா செய்யறது? நைட்டு சோத்துல விச வச்சு கொண்டுருமா? எங்க அப்பா கிட்ட கேட்ட கேள்வி, தோத்தா என்னன்னாரு. ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னாரு. எனக்கு அப்பத்தான் முதல்ல ஆமா ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னு. இது இப்போ எழுத வேண்டிய பரீட்சையை மறுபடியும் ஒரு தடவை எழுத போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அடுத்த வருஷம் எழுதுறேன்னு, அதுக்கு பதிலாக இப்போ ஒரு தடவை எழுதி அடுத்த வருஷம் ஒரு தடவை எழுத போகிறோம், அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றுமே நடந்துட போகிறது இல்லை. அவர் சொன்னார், பரவாயில்லடா, தமிழ்நாட்டில் பரீட்சை எழுதுறவன் 10வது எழுதுறவன் இல்லை, 10,000 பேர் தோற்று போகிறான், 10,000 பேர் ஃபெயிலாக போகிறான். அந்த 10,000 பேரில் ஒரு ஆள் நீ இருந்துரு, அடுத்த வருஷம் ஜெயிச்ச 5 லட்சம் பேரில் ஒருத்தன் இருந்துக்கலாம். இந்த வருஷம் தோத்த 10,000 பேரில் ஒருத்தன் நீ சரியா போய் பணத்தை கேட்டு அப்படின்னாரு. எப்படி எல்லாத்துலையும் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எங்கள் பள்ளிக்கூடத்திலேயே 10வது பரீட்சையை அவ்வளவு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் எழுதுன ஒரே ஒரு ஆள் யாருன்னா நான் தான். மற்ற எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, மார்க் வாங்கணும், பள்ளிக்கூடத்துக்கே மார்க் வாங்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு வேற ஐயோ ஃபெயிலாக போயிடுவோமோ என்ன ஆகும் அப்படின்னு. எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான், தோத்தா என்ன ஒன்றும் ஆகாது, திருப்பி ஒரு தடவை பரீட்சை எழுத போகிறோம் அவ்வளோதாங்கிறதுல அவ்வளவு உற்சாகம் விளையாண்டு அவ்வளவு ஆரவாரமாக அந்த பரீட்சை எழுதினேன். எழுதி முடிச்சு பள்ளிக்கூடமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்துச்சு ரிசல்ட்டுக்கு, என் ஒருவனை தவிர. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்பர் வராது பேப்பரில், நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதனால என்னங்கிறார் தந்தை. இப்போ அவர் ஒருத்தர் தான் நடிக்கணும் நம்மளை படிக்க வச்சு, ஒன்றும் சொல்லலை. ஓகே ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தால் ஃபெயிலாக போவேன்னு தெரிஞ்சு ரிசல்ட் பார்க்க போகிறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு. கொஞ்சம் போகக்கூடாது, இல்லை நான் போகிறேன் பரவாயில்லன்னு. இதுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் பூரா செய்தி பரவிருச்சு, பழனியப்பன் நான் தோல்விக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. ரிசல்ட் வந்தால் அந்த ரிசல்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனா என் பள்ளிக்கூடத்தில் முதல் மார்க் வாங்கினவனே, ஒவ்வொரு பாடத்திலையும் முதல் மார்க் வாங்கினவனே, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை தேடி தந்தவனே,
எல்லாரையும் விட்டுட்டு என்னைய கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டி ஆண்டவருடைய கிருபையில தான் பழனிப்பையன் பாஸ் பண்ணியிருக்கான், இதை விட சிறப்பான ஒரு காரியம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரை இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து முடிச்ச வருஷம் 25 ஆச்சு. 25 வருஷமா காலகாலமாக அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லப்படுறது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபெயிலாக போங்க இப்போ என்ன அப்படின்னு. எனக்கு அதனால தான் ஒரு தொழில் இருந்த குடும்பத்திலிருந்து அந்த தொழில் செய்வதற்கு என் தந்தை இருக்காரு, பரவாயில்ல நம்ம புதுசாக என்னமாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமே. இந்த குடும்பத்தில் போய் யாருமே ஒரு துணையும் இல்லாமல் மீடியாவுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, துணை இல்லாமல் போகலாம். என்ன ஆகும்? ஃபெயிலாக போவோம். ஃபெயிலாக போனால் தான் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை 10வது படிக்கும்போது தந்தை சொல்லி கொடுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு வரையும் என் தந்தை என்னை விட உற்சாகமாக இருக்கார். அந்த தொழில் நடத்திக்கிட்டே 77 வயசில் நடத்திக்கிட்டே இருக்காரு அந்த தொழிலை. நான் அதை விட உற்சாகமாக இருக்கேன். எனக்கு எய்த்தாப்பில் பக்கத்தில் தொழில் இருந்துச்சு, அதை விட்டு தனியாளாக ஒன்றுமே இல்லாமல் போய் நான் ஆளாயிட்டேன். ஆளாக போன காரணம் எல்லா நேரமும் தோற்று போனால் இப்போ என்ன ஒன்றும் நடந்துடாது. நான் எல்லாரும் வந்து படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகும்போது பதறுவாங்க. நான் சொல்லுவேன் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. எடுத்தோம், ஒரு படம் ஓடுனுச்சு, சிறப்பு, எல்லாம் கொண்டாட்டான். இன்னொரு படம் எடுத்தோம், ஓடலை, இப்போ அது என்னாச்சு, நமக்கு அது பாடமாயிருச்சு. ஆமாம் எடுத்தோம் சரியா வரல, சரி பரவாயில்ல அடுத்த படத்தை இன்னும் ஒழுங்காக எடுப்போம் அப்படின்னு கிளம்ப வேண்டியதானே ஒழிய வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறவன், அதுவும் குறிப்பாக செய்கிற காரியத்தை எல்லாம் வெற்றி பெறத்தான் ஒருத்தன் காரியத்தை செய்ய தொடங்குவேன் அப்படிங்கிறது ஒரு இல்லவே இல்லை.